சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு மீனா போயிருக்காங்க. அந்த சமயம் பார்வதியோட வீட்டில் இங்கே விஜயா கூட இங்கே சிந்தாமணி இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க மீனா. அத்தை எதுக்காக இந்த சிந்தாமணியை டான்ஸ் கிளாஸில் சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் மாஸ்டர், உங்கள் அளவுக்கு இந்த மீனா ஒன்றும் ரொம்ப நல்லவ கிடையாது. இப்போ தானே எனக்கே புரியுது மீனாவை ஏன் உங்களுக்கு இன்னும் பிடிக்காம இருக்குன்னு. மருமகளாக இருந்தாலும் மீனாவை பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் மீனா ரொம்ப திமிரா நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்கிற வேலை எதுவுமே எனக்கு நான் செய்யக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எனக்கு முன்னாடியே கேட்டு வாங்கிக்கிட்டு என் வேலையிலேயே எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கா உங்கள் மருமக. அப்புறம் உங்களை சும்மா விட்டு வைப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. இதை கேட்ட பார்வதியும், என்ன சிந்தாமணி நீங்கள் விஜயா முன்னாடியே விஜயாவோட மருமகளை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மீனா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவளால் யாருக்கும் பிரச்சனை வரவே வராது. ஆனால் நீங்கள் தான் மீனாவை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க போல. என்ன விஜயா, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு உடனே விஜயாவும், சிந்தாமணி சொல்கிறதும் சரிதானே. என் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மீனா ஒன்றும் வெளியில் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி சிந்தாமணி பேச வாய்ப்பு இருந்திருக்காதுல்ல. ஏன் மீனா, வீட்டு வேலை அவ்வளோ இருக்கும்போது நீ இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது, பூ கொடுக்க போகிறதுன்னு ஏன் உனக்கு வேலை பார்க்காம வீட்டு வேலையை பார்க்க முடியாதா? வெளியில் உனக்குன்னு தெரிஞ்ச வேலையை பார்த்தே ஆகணுமா? இப்போ பாரு, சிந்தாமணி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓ மாமியாராக இருக்கிற நான் தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மீனாவும், அத்தை, நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா என் வீட்டுக்காரர் விருப்பப்பட்டு என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய், உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய்யன்னு சொல்லியிருக்காரு. இந்த சிந்தாமணி மட்டும் இல்லை, நீங்களே சொன்னாலும் நான் வேலை பார்க்குறத தடுக்கவே முடியாது. உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்னவோ நான் பொறுப்பே இல்லாத மருமக மாதிரி இந்த சிந்தாமணிக்கிட்ட என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. சாப்பாடை வாங்கிக்கோங்க, வீட்டுக்கு வாங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்குடனே விஜயாவும், பாத்தியா பார்வதி, நீ தான் இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் என்னை எதிர்த்து பேசுறது. நான் சொல்கிறத கொஞ்சம் கூட மீனா கேட்க மாட்டேங்கிறா. அதனால தான் மீனாவை இப்போ வரைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை. இந்த மீனா முத்துவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ இந்த முத்து மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வேலைக்குன்னு ஆள் வைக்க அவசியம் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மீனா என் வீட்டிலையே இருக்கா. வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு சமையலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளேன்னு தான் நானும் மீனா கிட்ட எதுவும் பேசாமல் பொறுமையாக போகிறேன். மற்றபடி இந்த மீனா ரொம்ப திமிர் பிடிச்சவ. எப்படி பேசுகிறான்னு பாத்தியா? இந்த மீனாவை மட்டும் இல்லை, எனக்கு முத்துவையும் என்னைக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதியும், என்ன விஜயா, உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு மீனா உனக்காக கொண்டு வந்திருக்கா, அதை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசுறியே அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி சொன்னதெல்லாம் கேட்டல்ல, சிந்தாமணி எவ்வளோ பெரிய ஆள். அவங்க டெக்கரேஷன் ஆர்டரை எத்தனை வருஷமாக செய்கிறாங்க. அவங்களுக்கே பிரச்சனை செய்கிறானா இந்த மீனா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம நின்னா அத்தை ரொம்ப பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை அதிகமாகும். சிந்தாமணிக்கு இப்படிலாம் நடக்கணும் தானே ஆசைப்படுறாங்க. அத்தை வீட்டுக்கு வரட்டும், அவங்கக்கிட்ட தனியாக நாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் முன்னாடி இந்த விஜயா நான் சொன்னதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு மீனாவை திட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீனா இனி என் பக்கம் வராமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யாமல் இருந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. இங்கே மீனாவும் என்ன உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. சிந்தாமணியால் தான் அத்தை இப்படி நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா மனசு வேதனையோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. பூவெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய அம்மா சந்திராவை பார்க்கறதுக்காக மீனா போகிறாங்க. அந்த சமயம் அருண் வீட்டிலேருந்து வந்த சீதா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, அருண் சார் வீட்டில் போய் பூ கொடுத்துட்டேம்மா. ஏதோ இன்னைக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவர் வேலைக்கு கிளம்புறாரு போல. ஆனாலும் அருண் சார்கிட்ட யாரோ வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்களாம். அது யாருன்னு தெரியலம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. சீதா, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? அவர் இன்னைக்கு வேலைக்கு போகிறாருல, நீ கொண்டு போய் பூவை கொடுத்துட்டு, அவங்கெல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க, நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லை, நீ வேலைக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் மீனாவும் அங்கே வராங்க. மீனா ரொம்ப சோகமாக இருக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க. என்னாச்சு மீனா, எப்பயுமே சிரிச்ச முகமாக இருப்ப, இன்னைக்கு என்ன ரொம்ப சோகமாக இருக்க? உனக்கு முடியலையா, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இங்கே சந்திரா கேட்குறாங்க. உடனே சீதாவும், ஆமாக்கா, நீ ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீ பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்லை உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுக்கா, எனக்கு வேலைக்கு போக இன்னும் நேரம் இருக்குது. பூ ஏதாவது கட்டி கொடுக்கணுமாக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, மனசே சரியில்லை. பார்வதி அத்தையோட வீட்டில் போய் எங்கள் அத்தை விஜயாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்.
சாப்பாடு கொண்டு வர சொன்னாங்கன்னு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு போனேன். ஆனால் என் அத்தை அதை புரிஞ்சுக்காம வீட்டுக்கு வந்த அந்த சிந்தாமணி முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதிகமான திமிரு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்யனே தெரியல. நான் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறேன் தெரியுமா? வீட்டு வேலையை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் வெளியில் பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு எதுவுமே என் அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் எப்போ பார்த்தாலும் மீனா இப்படி தான், என் பேச்சை கேட்க மாட்டா, அவள் சம்பாதிக்கிற திமிரில் இப்படி பேசுகிறான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும்னு நானும் பொறுமையாகவே போயிட்டுருக்கேன். இன்றைக்கி அவங்க டான்ஸ் கிளாஸில் சிந்தாமணி வேற வந்து சேர்ந்துருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்தி பேசும்போது நான் எவ்வளோதாம்மா பொறுமையாக இருக்க முடியும்? என் அத்தை மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வீட்டு வேலையில் அவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். இவ்வளோ பொறுப்பாக நான் நடந்துக்கிறேன்னா கொஞ்சமாவது அவங்க என்ன புரிஞ்சுக்கணும். 3 மருமக இருக்காங்கன்னு தான் பேர். இப்போ வரைக்கும் ரோகிணி கிச்சன் பக்கம் வந்ததே இல்லை. ஸ்ருதிக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது. ஸ்ருதிக்கு எதுவும் வேணும்னா கூட ரவி தான் வந்து சமைச்சு கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது நான் நம்ம வீட்டில் வேலை செஞ்ச மாதிரியே தான் அந்த வீட்டையும் என்னுடைய வீடாக நினச்சி வேலை செஞ்சிட்ருக்கேன். அதெல்லாம் தப்பு போல. எங்கள் அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க போய் தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்ல சீதா சொல்கிறாங்க, நீ எதுக்குக்கா உன் அத்தைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்? அவங்களுக்கு பிடிச்ச மருமக ரோகிணி தானே, அவங்க பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கட்டும். நீ இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய போய் தான் உன்னை அந்த வீட்டோட மருமகளாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்கிற ஒரு ஆளாக நினச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி உன்னை மருமகளாக பேசாமல் வேலைக்கு வச்ச ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் அதெல்லாம் நினச்சி மனசு வேதனைப்பட்டுட்ருக்க. உன்கிட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோக்கா. இதே மாதிரி தானே முத்துமாமாவும் சொல்கிறாங்க. யாராவது உன்னை திட்டினா திருப்பி வெளுத்து வாங்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ ஏன்க்கா பொறுமையாக இருக்கிற? உன் மாமியார் திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும்க்கா. நீயும் வெளியில் போய் நல்லா சம்பாதிக்கிற. மற்ற மருமகளை விட நீ அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பொறுப்பாக தான்க்கா இருந்துக்கிற. உன்னை கேள்வி கேட்குறதுக்கோ உன்னை அவமானப்படுத்துறதுக்கோ அந்த வீட்டில் யாருக்கும் தகுதி இல்லை. சொல்லப்போனால் உன் மாமியார் உன் முன்னாடி நின்று பேசக்கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீ முதல்ல அவங்க என்ன பேசினாலும் பொறுமையாக போகிறத விட்டுட்டு எதிர்த்து பேசுக்கா. அப்போ தான் உனக்கும் அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இதே மாதிரி எனக்கு ஒரு மாமியார் கிடச்சிருந்தா நான் அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டேன். அவங்கள வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருப்பேன். ஆனால் நீ என்னடானா இங்கே எல்லாருக்காகவும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் வேணும்னா இதை பற்றி முத்துமாமா கிட்ட சொல்லட்டுமா? உன்னால் பேச முடியலனாலும் உன் மாமியாருக்கு முத்துமாமா சரியான பதில் கொடுப்பாரு. அப்போவாவது நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பல்ல. உன்னை பற்றி அவங்க பேசாமல் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் சீதா, நான் இனி பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு நீ சொன்னதுலேயே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற இப்போ எடை குறைக்கணுமா, அதுக்காக நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட மாட்டாங்களாம். ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க என்னென்ன சாப்பிடணும்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா. இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ரோகிணி மனோஜ்னு எல்லாருமே என்னவோ வேலைக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்னையே சமைச்சு தர சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சமைக்க போகிறதே இல்லை. யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மருமகளாக ஏற்றுக்காத எங்கள் அத்தைக்கு சமைச்சு கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? என் வீட்டுக்காரருக்கும் என் மாமனாருக்கும் மட்டும்தான் இனி நான் சமைப்பேன். இப்படியே நான் ஒவ்வொரு நாளும் என் அத்தையால் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா வெளியில் என்னால் எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுக்கவும் முடியாது, வேலையை செய்யவும் முடியாது. யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ எல்லாத்தையும் தாண்டி நான் போய் தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன். சீதா, நீயும் வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்புறாங்க. இங்கே மீனாவோட நிலைமையை நினச்சி இங்கே சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்னதான் இங்கே மீனாவுக்கு மாமியார் சரியில்லைனாலும் முத்து மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா அவங்கள மீனாவை பார்த்துக்கிறதுனால ஏதோ மீனா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சந்திரா. வீட்டுக்கு போன மீனா அங்கே அண்ணாமலைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த விஜயாவும், என்ன மீனா, இந்த நேரத்தில் நான் என்ன சாப்பிடணும்னு உனக்கு தெரியும்ல, அந்த லிஸ்ட்டை நீ தானே வச்சுருக்க, அப்புறம் ஜூஸ் எல்லாம் செஞ்சிட்டியா என்னன்னு கேட்க, அத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி வெளியில் இன்னொருத்தவங்க கிட்ட குறை பேசுகிறீங்களே, நான் எதுக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்? என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சிந்தாமணிக்கிட்ட அந்த பேச்சு பேசுனீங்க. உங்களுக்கு சமைச்சு கொடுத்த எனக்கு ஏதாவது நல்ல பேர் கிடைக்க போகுதா? இல்லையே. மருமகளாகவும் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலை செய்யவா வந்திருக்கேன்? உங்கள் பையன் முத்துவோட மருமகன் நான். என்னால் முடிஞ்ச வேலையை தான் செய்ய முடியும். இனி நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் நான் கண்டுக்க போகிறதில்ல. வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் மருமக ரோகிணி இப்போ பார்லர்லேருந்து வந்துட்டாங்க, அவங்கள சமைக்க சொல்லுங்கள்.
இனி வீட்டு வேலை எதையும் என்னால் செய்ய முடியாது. மற்ற மருமக மாதிரி நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏன் அவங்கள விட அதிகமாகவே சம்பாதிக்கிறேன். ஆனால் பொறுப்பாக இருக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சால் அந்த சிந்தாமணியெலாம் ஒரு ஆளுன்னு அவங்க முன்னாடி என்ன ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எப்படியும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க. இனி உங்ககிட்ட நான் நல்ல மருமகளாக நடந்தா என்ன, நடந்துக்கலனா என்ன? என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். மாமா சாப்பிட்டுட்டாரு, வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க, எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது, அதனால் பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. என்ன பேசுகிற மீனா நீ அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வர வர சம்பாதிக்கிற திமிரில் என்கிட்ட இப்படி பேசினேன்னு வையே, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். என் வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா முத்துவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் இப்படியே சொல்லி சொல்லி இதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. நீங்கள் பேசுகிறத நான் பெருசாக எடுத்துக்க போகிறதும் இல்லை. உங்கள் பையன் முத்துக்கிட்ட தைரியம் இருந்தால் இப்படி சொல்லுங்கள். நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும்? நானும் இந்த வீட்டோட மருமக. வேணும்னா அண்ணாமலை மாமா சொல்லட்டும், நான் கிளம்புறேன். எந்த உரிமையில் என் நகையை எடுத்து அந்த மனோஜுக்கு கொடுத்தீங்க? அது மட்டும் இல்லாமல் மனோஜ் அந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாரு. எனக்கு அந்த நகைக்காக தர வேண்டிய பணத்தை உங்கள் பையன் இன்னும் தரலை. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துக்கு உதவி செஞ்சது நீங்கள். உங்கள் 2 பேரையும் சும்மா விட்டதே தப்பு. இதில் வீட்டை விட்டு வேற வெளியில் போகணுமா? என் நகையை எடுத்து உங்கள் பையன்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த நகைக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் முதல்ல 2 பேரும் சேர்ந்து திருப்பி கொடுங்க. அப்புறமா யார் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு இங்கே அண்ணாமலை மாமா முடிவெடுக்கட்டும். அதை விட்டுட்டு செய்கிற தப்பெல்லாம் செய்வீங்க, ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும், முடியவே முடியாது. வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க, தேவையில்லைன்னா அப்படியே இருங்க, பசியிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பாட்டுக்கு பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம். என்னதான் இருந்தாலும் அந்த சிந்தாமணி பேசும்போது என் மருமகளை இப்படி பேசாதீங்க, என் மருமக கண்டிப்பாக முன்னேறுவான்னு சிந்தாமணி முன்னாடி எனக்கெல்லாம் விஜயாத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படிலாம் செய்யாமல் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் என்ன அவமானப்படுத்துகிற விஜயாத்தைக்கு இனி நான் எப்படி சமைச்சு கொடுக்கறது? முடியவே முடியாது, பசியாகவே இருக்கட்டும் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து மீனா. இங்கே முத்து சவாரியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வராரு. மீனா முத்து வந்த உடனே அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணியும் மனோஜும் சாப்பிட வராங்க. ஆனால் அவங்க 2 பேரையுமே கண்டுக்காம மீனா முத்துவுக்கு மட்டும் சாப்பாடை பரிமாறிட்டு இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன மீனா, என்கிட்ட பேசின மாதிரியே தான் இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல போறியா? அந்த முத்துவுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துட்ருக்க. அவன் என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி வந்து சாப்பிட உட்காந்துடுறான். இந்த வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ முதல்ல அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க, மதிப்பும் மரியாதையும் கொடுக்க கற்றுக்கோங்க. புரியுதா மீனா? மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜும், ஆமாம்மா, இந்த மீனா வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை. எவ்வளோ டயர்டாக வந்திருக்கோம் வீட்டுக்கு, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்காம முத்துவை மட்டும் கவனிச்சிட்டு இருக்கா. பாருங்கம்மா, மீனா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன். நானும் எடையெல்லாம் குறைக்கணும், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு தேவையானதை சமைச்சு வைக்க சொன்னால் இந்த முத்துவுக்கு பிடிச்சதை பார்த்து சமைச்சு வச்சுருக்காமா. அப்போ எங்களை பற்றி இந்த மீனா கண்டுக்கவே மாட்டா, நாங்கள் சொன்னாலும் செஞ்சு கொடுக்க மாட்டா. இந்த மீனா முத்து எதுக்குமா அப்போ நம்ம வீட்டில் இருக்கணும்? இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள். வேலைக்கு ஒரு நல்ல ஆளாக வச்சுக்கலாமா? நானே வேணா மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன சொன்னீங்க? என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நல்ல ஒரு வேலைக்கு ஆளை வைக்க போகிறீங்களா? வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ வேலை செய்கிற ஆளை அத்தை அன்னைக்கே நிப்பாட்டிட்டாங்க. அப்போவே நான் புரிஞ்சிருக்கணும், மருமகளாக என்னை ஏற்றுக்காதவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்காக தான் என்னை இங்கே வீட்டில் தங்க வச்சுருக்காங்கன்னு. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொறுப்பாக அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ வரைக்கும் நான் வீட்டில் வேலை செய்கிறதுக்காக தான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்க, ஆமாம், நீ என்ன நிறையா படிச்சிருக்கியா, இல்லை அதிகமாக சம்பாதிக்கிறியா, உனக்கு முதல்ல வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே மீனா ரொம்ப கோவமாக மனோஜை பார்த்து முறைக்க, அதுக்கு மனோஜ் சிரிச்சுக்கிட்டே, பூ கட்டுற, அங்கே இங்கேன்னு பூவை கொண்டு போய் கொடுக்குற, ஏதோ பெருசாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறேன்னு 3000 4000ன்னு சம்பளம் கிடைக்குது. இதெல்லாம் சம்பாதிக்கிற நீ எங்கள் முன்னாடி நின்று பேச தகுதியே இல்லாதவ மீனா. அது மட்டும் இல்லாமல் சமைச்சு கொடுக்க சொன்னால் நீ சமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் பேசுனேன்னு வையே, அப்புறம் எங்கள் அம்மா உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இது எங்கள் அம்மா விஜயாவோட வீடு, நீங்கள்லாம் இங்கே இருக்கிறதே தப்புன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோவமான இங்கே மீனாவும், என்னை பற்றி என்ன
வேணாலும் பேசினா நான் தாங்கிட்டு இருக்கேன், அமைதியாக பொறுமையாக போகிறேன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு அவமானப்படுத்திட்டு போனேன், நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் முத்துவால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிது. இப்போ என் வேலையை பற்றியும் என் சம்பாத்தியத்தை பற்றியும் பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது மனோஜ்? நீ என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க? என் நகையை எடுத்துகிட்டு போனியே தெரியாமல், நகைக்கு உண்டான பணத்தை கொடுத்தியா? இல்லை மாமாவோட பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் அந்த ஜீவா கிட்ட கொடுத்து நீ ஏமாந்து நின்னியே, அந்த பணத்தையாவது நீங்கள் 2 பேரும் திருப்பி கொடுத்தீங்களா? வீட்டில் ஒரு பொருளை வைக்க முடியல, நகை பணம்னு எதையும் வைக்க முடியாத அளவு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கிறது நீ. ஆனால் நீ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதுவும் தப்பு தப்பாக பேசுகிற, என் வேலையை ஏளனமாக பேசுகிற. உன்னை விட நான் எதுலேயும் குறைஞ்சி போகலை. நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாலும் நாங்கள் நேர்மையாக உழைக்கிறோம். ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாரையும் ஏமாற்றி வீடு வாங்க போகிறேன்னு ஏமாந்து போய் நிற்கிற. நீ எல்லாம் பேச உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது? எந்திரி முதல்ல. உனக்கு நான் சாப்பாடு தரணுமா? உன்னோட அம்மா தான் என்னை எல்லா நேரத்துலையும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் 2 பேரும் வந்து உட்காந்த உடனே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறணும். எனக்கு ரொம்ப அவசியம் பாரு. இந்த வீட்டில் ரோகிணி மாதிரி நானும் மருமக தான். உனக்கு எனக்கே மதிப்பும் மரியாதையும் தர தெரியல, நான் உன்னை மதித்து உனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தீங்களாமா இந்த மீனா எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு? முத்து, மீனா கிட்ட சொல்லி வை, இப்படியெல்லாம் என்னை எதிர்த்து பேசினான் வை, அவ்வளவுதானே சொல்ல. நீ முதல்ல அமைதியா இருடா. நீ பேசுனதுக்கு தான் என்னுடைய ஒய்ஃப் மீனாவும் பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லை. என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக வைப்பேன்னு சொன்னியே, எங்கே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்களை வெளியில் அனுப்பு பார்ப்போம். அப்படி செஞ்சால் முதல்ல நீயும் ரோகிணியும் தாண்டா வீட்டை விட்டு வெளியில் போகணும். தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு போனால் போதும் தான் இங்கே தங்க வச்சுருக்கு. எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தரல. ஏன் மாதம் மாதம் அப்பாவுக்கு 50,000 ரூபா பணம் தரேன்னு சொன்னியே, தந்தியா? இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு தானே இருக்க. நீ எல்லாம் பேசவே கூடாது. வேணும்னா சமைச்சு சாப்பிடு, இல்லை அந்த பார்லர் அம்மாவை சமைக்க சொல்லு. அதை விட்டுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் சொன்னதை தான் நீ சமைக்கணும்னு அதை எப்படி மீனாக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப? மீனா கிட்ட, மீனா நீ பேசு மீனா, நான் பார்த்துக்கிறேன். இவன் ஏதாவது இப்போ பேசினான்னு வையேன், வெளுத்து வாங்கிட மாட்டேன் நான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே ரோகிணியும், என்ன முத்து, நீங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நீங்கள் எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறீங்க. முடியலன்னு சொல்லுங்கள், நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அதுக்காக இப்படியெல்லாம் எங்களை ஏளனமாக பேசாதீங்கன்னு சொல்ல, இங்கே மீனா சொல்கிறாங்க, யாரை ஏளனமாக பேசுகிறது, அவமானப்படுத்துறது? நான் படிக்கலை, எனக்கு எந்த வேலையும் தெரியாது, எந்த சம்பாதிக்க தெரியாதுன்னு சொல்கிறது உங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேசுவார், அதை நான் பொறுமையாக பார்த்துட்ருக்கணும். ஆனால் நீங்கள் அவர் பேசுகிறது தப்புன்னு கூட சொல்லாமல் என்னையும் முத்துவையும் திட்டிகிட்ருக்கீங்க ரோகிணி, ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு மனோஜும், ஆமாம் அப்படி தான் பேசுவோம். நீ முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்கள் அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறது? ரோகிணியை பார்த்தல, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் இப்போ சொன்னால் கூட அவளோட மலேசியா மாமா லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை ரோகிணியாலேயே நான் கொடுத்துருவேன். ஆனால் உன்னால் ஏதாவது பணத்தை உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர முடியுமா? முத்துவுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் அப்பா உன்னையும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னையும் ரோகிணியும் எங்கள் அம்மாவை வேறு எதிர்த்து பேசுகிறியா? அவ்வளவு தான். இனி நீ யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி நின்று பேசு. தகுதியே இல்லாத உன்கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரொம்ப கோவமான இங்கே மீனா கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை, நீ சரியான மருமகளே கிடையாது, பொறுப்பில்லாதவன்னு சொல்லி என்னை மட்டும் இல்லாமல் நான் செய்கிற வேலையவும் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ரோகிணி முன்னாடி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. இதை பார்த்த ரோகிணியும், விடுங்க மீனா, நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்ல, உன்னையும் தான் சும்மா விடக்கூடாது. மனோஜ் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துவீங்க. உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இத்தனை நாள் பொறுப்பாக சமைச்சு கொடுத்துருக்கேன், அதை பற்றிலாம் யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்துறதே உங்கள் 2 பேத்துக்கும் வேலையாக போச்சு. இனி என்னை பற்றியும் இல்லை என் வேலையை பற்றியோ நீங்கள்லாம் பேசுனீங்க அவ்வளவுதான்னு சொல்லி இங்கே விஜயா முன்னாடி ரோகிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மீனா. இதை பார்த்து முத்து சிரிச்சிட்ருக்காரு. நல்லா வெளுத்து வாங்க மீனா, அப்போ தான் இந்த மனோஜ்லாம் அமைதியாக இருப்பான். அவன் இவ்வளோ பேசுறதுக்கு காரணமே இந்த பார்லலம்மா தான். சும்மா விடாத 2 பேரும். இன்னைக்கு தான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க, இன்னைக்காவது உனக்கு கோவம் வந்ததே மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விஜயாவுக்கு பதில் பேச முடியல.
சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண கோவத்தில் என்னால் தான் இந்த மீனா இவ்வளோ கோவமா மனோஜையும் ரோகிணியும் வெளுத்து வாங்குறாளே, இப்போ போய் மனோஜுக்கும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் என்னையும் சும்மா விட மாட்டா இந்த மீனா அப்படின்னு மீனாவோட கோவத்தை பார்த்து ஓரமாக பயந்து போய் நிற்கிறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் ரோகிணி அழுதுகிட்டே, வேண்டாம் மீனா விட்டுருங்க, நான் பேசுனது எல்லாமே தப்பு தான், இந்த மனோஜால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, இனி கண்டிப்பாக உங்களை பற்றியோ முத்துவை பற்றியோ இல்லை நீங்கள் 2 பேரும் பார்க்குற வேலையை பற்றியோ நானும் மனோஜும் தப்பாக பேசவே மாட்டோம், நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிட மாட்டீங்களா, ஒரு முடியல மீனா விட்டுருங்க மீனா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோகிணி. உடனே இங்கே மனோஜும், ஆமாம் மீனா நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், நீ எனக்கு சமைச்சு கொடுக்கவே வேண்டாம், ரோகிணி என்ன சமைச்சு தராலோ அதை சாப்பிட்டுட்டு நான் அமைதியாக இருந்துக்கிறேன், இன்னொரு தடவை உன்னை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன், சமைச்சு கொடுன்னு சொல்லவும் மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனாக்கு அப்போ தான் கோவம் கொஞ்சம் குறையுது. விஜயாவை முறைச்சி பார்க்குறாங்க மீனா. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா அப்புறம் மீனாவோட கோவம் நம்ம பக்கம் திரும்பிடும்னு பயந்து போன விஜயா மெதுவாக ரூமுக்கு போயிடுறாங்க. அழுதுகிட்டே ரோகிணியும் இங்கே மனோஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா இன்னைக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னு கேட்க, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கலைன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் திருந்த மாட்டாங்கங்க, பார்க்குற இடத்துலலாம் என்னை அவமானப்படுத்தினா எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்து போக முடியும், அதான் இன்னைக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கினேன், இதை பார்த்த உங்கள் அம்மா இனி திருந்தினா சரி, இல்லைன்னா அவங்களையும் சும்மா விட மாட்டேன், இப்படி வெளுத்து வாங்கி அவங்கள நான் திருந்த வைப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை பார்த்த முத்து சொல்கிறாரு, இதே மாதிரி நீ முன்னாடியிலேருந்து பொறுப்பாக வேலை செய்கிறத விட்டுட்டு உன்னை எதிர்த்து பேசின எல்லாருக்கும் சரியான பதில் கொடுத்துருந்தேன்னா அவங்க இப்போ உன்னை மதிச்சிருப்பாங்க, மரியாதை கொடுத்துருப்பாங்க, இப்பயாவது மனசு மாறினியே, இனி இவங்க உன் பக்கமே வரமாட்டாங்க மீனா அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மீனாக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, ஏன் முன்னாடியே மனோஜ் ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டாளே அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா மனோஜ் ரோகிணியை வெளுத்து வாங்கினதெல்லாம் பார்த்த விஜயா ரூமில் பயந்து போய் இருக்காங்க.